ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ப்ளவுஸில் வந்து நான் இந்த மாதிரி கட்ச் ஒர்க் போட்டிருந்தேன். ஸோ அதில் நான் என்ன ஸ்டிச் எப்படி நான் யூஸ் பண்ணேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட்ச் ஒர்க்கே வந்து இப்படி நெருக்கமாக ஃபுல்லாக ஃபீல்டாக தெரிகிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ணினேன். இதில் பாருங்கள், ஒவ்வொரு எட்ஜஸும் எப்படி ஒரு ரொம்ப ஷார்ப்பாகவும் இல்லாமல் ரொம்ப பிளெண்டாகவும் இல்லாமல் நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் எப்படி பண்ணினேன் அப்படின்ட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அது எப்படி டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸோ நம்ம கட்ச் ஒர்க்கு ஃபஸ்ட்டு இந்தமாரி ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிட்டு, நீங்கள் கிராஃப் ஷீட்டில் கூட வரைஞ்சிட்டு அதை காப்பி பண்ணிக்கலாம். நான் இப்போ சும்மா ரஃப்பாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த ஒரு ஸ்கொயரை அப்படியே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இது பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக நம்ம அந்த ஒரு ஸ்கொயர் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸில் வந்து இந்தமாரி ஷார்ப்பாக ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுப்போம். அந்தமாரி ஒரு மெத்தட் இருக்குது. நீடில் வந்து இந்தமாரி ஷார்ப்பாக எடுப்போம். இன்னொரு மெத்தட் வந்து இந்தமாரி ஒரு ஸ்கொயரில் ஒவ்வொரு எட்ஜஸ்லையும் இந்த மாதிரி 2 இடத்துல நீடில் அந்த மாதிரி எடுப்போம். ஸோ இது கொஞ்சம் பிளெண்டாக வர மாதிரி இருக்கும். ஸோ 2 மெத்தடில் பண்ணுவோம். ஆனால் இப்போ நான் பண்ண போகிறது, நம்ம எந்த டைரெக்ஷனில் பண்ணுறோமோ அந்த டைரெக்ஷன். இப்போ பாருங்கள், இப்போ நான் இங்கேருந்து நீடில் எடுக்கிறேன், இந்த இடத்துக்கு வரணும். அப்போ ஒரே ஒரு கோடு மட்டும் கிராஸாக அதே டைரெக்ஷனில் நான் அந்த கிராஸாக அந்த மாதிரி பண்ணிட்டு வரேன். ஸோ இப்படி நான் பண்ணும்போது அந்த மேலே அந்த வர அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து ஒரு ரவுண்டாக அழகாக ஒரு பாயிண்ட் வரும். உங்களுக்கு நான் அதை செய்யும்போது காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இப்போ பாருங்கள், நான் ஒரு பாயிண்டில் எடுத்துருக்கிறேன். இப்போ எந்த அடுத்ததுக்கு நான் போகிறேன்ல, அப்போ அந்த பாக்ஸோட அந்த டைரெக்ஷனில் க்ராஸாக இந்த மாதிரி அதை எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி கொடுக்குறேன் பாருங்கள். இந்த இடத்துல இந்த மாதிரி நீடில் நம்ம எடுத்தோன்னா நம்ம அது மேலே நம்ம அந்த பின்னல் பண்ணும்போது நீட்டாக வரும். இப்போ பாருங்கள், அந்த ஒரு பாக்ஸ் முடியும் போது நீடில் கீழே விட்டு எடுக்கணும். அண்ட் நிறைய டுட்டோரியல் உங்களுக்கு கட்ச் ஒர்க் கொடுத்துருக்குறேன், அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதில் ஒரே ஒரு வேரியேஷன் என்னென்னா, நான் அந்த எக்ஸ்டென்ஷன் பாயிண்ட் எடுக்கிறது எந்த டைரெக்ஷனில் நம்ம அந்த கோடு எக்ஸ்டெண்ட் ஆகுதோ அதே இதில் நான் க்ராஸாக எடுக்கிறேன், அவ்வளோதாங்க. அதான் ஒரு சின்ன வேரியேஷன். பாருங்கள், நான் ஒவ்வொரு பாக்ஸ்லையும் 3 பாயிண்ட் நான் பண்ணி முடிச்சுட்டு 4வது உள்ளே வரும்போது அந்த கட்டம் முடியும் போது நீடில் அந்த நூலுக்கு கீழே விட்டு எடுக்கிறேன். இப்படி நீங்கள் பண்ணும்போது தான் ஒன்றுக்குள்ளே ஒன்று பின்னலாக வந்து நமக்கு அந்த அந்த ஃப்ரேம் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம உள்ளுக்குள்ளே லேஸ் பண்ணுறது வந்து நல்லா அழகாக நமக்கு ஈஸியாக பண்ண முடியும், தப்பு இல்லாமல் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் அவுட்டர் ஃப்ரேம் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த மாதிரி நீடில் வெளியிலேருந்து எடுக்கிறேன். இப்போ ஒரு கட்டத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நூலுக்கு கீழே விட்டு எடுக்கணும். அப்புறம் இந்த எக்ஸ்டென்ஷனுக்குள்ளேயும் உள்ளே விட்டு எடுக்கணும். திருப்பி அதை ஒரு சுற்றி வந்து இப்போ ஒரு கட்டத்துக்குள்ளே திருப்பி என்ட்ரு ஆக போகிறோம். அப்பையும் நீடில் கீழே விட்டு எடுக்கணும். ஒரு இது மேலே வரும் நூல், அடுத்தது கீழே, அடுத்து கட்டத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது கீழே, அடுத்தது விட்டுட்டு அடுத்தது கீழே. ஸோ நீங்கள் அப்போ பார்க்கும்போது இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஒரு கட்டத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதும் இந்த எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதும் நீடில் நூலுக்கு கீழே விட்டு எடுத்தோம்னாலே எல்லாமே கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், 3 எட்ஜஸ்லையும் நான் இப்படி கீழே விட்டு எடுக்கிறேன். எடுக்கும்போது உள்ளுக்குள்ளேயும் ஒரு கோடு ஃபார்ம் ஆகுது பாருங்கள். ஸோ அந்த உள்ளுக்குள்ளே இருக்க கோடு ஃபார்ம் ஆகும்போது 3 கோடு ஃபார்ம் ஆகி முடிச்சதுக்கப்புறம் 4வது வரும்போது அதுக்குள்ளேயும் நீங்கள் விட்டு அந்த முன்னாடி பண்ணின கோட்டுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயும் ஒரு அழகான கட்டம் நமக்கு கிடச்சிரும். அதுவும் ஃபில்ட் ஆகிடும், ஃபில்லாக தெரியும். 4ம் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த கட்டத்துக்குள்ளே வரும். ஸோ அந்த மாதிரி தாங்க. இது மட்டும் ஏன் வச்சுக்கோ, ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளே உள்ளே என்ட்ராகும் போதும் நீடில் வந்து நூலுக்கு கீழே இருக்கணும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ரேம் கரெக்டாக இருந்ததுன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இப்போ எட்ஜஸில் பாருங்களேன், அப்படி விட்டு நான் டேர்ன் பண்ணும்போது அது ஒரு அழகான கர்வாக நமக்கு கிடைக்கும். ஒரு உருண்டையாக நமக்கு ஒரு கர்வ் கிடைக்கும். மேலே ஒரு ஷார்ப்பாகவும் ஒரு சின்ன லைன் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் பார்க்க வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப ஃபில்டாக தெரியும். நான் உங்களுக்கு அந்த ப்ளவுஸில் ஃபுல்லாக போட்டு முடிச்சதை உங்களுக்கு காமிக்கிறேன். நான் அதில் முக்கால்வாசி இந்த ஒரு சின்ன பேட்சும் ஒரு ஹாஃப் இதுவும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் அந்தமாரி நான் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் வந்து கட்ச் ஒர்க்கோட அந்த டுட்டோரியல்லாம் நான் முன்னாடியே கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே முடிச்சிடணும். ஸோ இவ்வளோதாங்க. பாருங்கள், இந்த இடத்துல இவ்வளோ அழகாக ஒரு கர்வ் வந்திருக்குது. ஸோ நம்ம இந்தமாரி கிராஸாக நம்ம எக்ஸ்டென்ஷன் எடுக்கும்போது இந்தமாரி கிடைக்கும். இப்போ பாருங்கள், ப்ளவுஸோட பேக்கில் நான் இந்தமாரி டிசைன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் ஹாஃபாகவும் ஒரு கட்ச் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், அந்த மோட்டிஃபில் ஒரு ஹாஃப் மட்டும் எடுத்து அதுவும் எப்படி பண்ணணுன்ட்டு காமிக்கிறேன். இந்த டிசைன் வந்து நெட்டில் இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தது. அது என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அதேமாரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதிலேருந்து எடுத்த டிசைன் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹாஃப் கட்ச் பேசிக் டிசைன், அப்புறம் அது ஒரு ஃபுல் ஒரு சின்னது, இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், அதோட நம்ம ஸ்டெம் ஸ்டிச் கொஞ்சம் லேசி டேசி இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ சிம்பிளாக நம்ம ஈஸியாக போடக்கூடியது தான். பட் இந்த ஃபார்மேஷன் ரொம்ப அழகாக இருந்தது. இதில் தான் நான் சொன்ன மாதிரி அந்த எட்ஜஸ் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கும். நான் சொன்ன அந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதில் அந்த ஹாஃப் எப்படி பண்ணுறதுன்ட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னாலே நமக்கு அந்த டிசைனில் ஈஸியாக பண்ண முடியும். பாருங்கள், ஒவ்வொரு எட்ஜஸும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதை ஃபுல்லாக நான் பண்ணி முடிச்சிருக்கிற ஒரு ப்ளவுஸ் பிட். இது மொடால் சில்க் மெட்டீரியல், அதில் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன். கட்ச் ஒர்க் நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக வந்துடும். அது பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட டீட்டெயில் டியூட்டோரியல்ஸ் நிறைய போட்டிருக்கிறேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், ஃப்ரண்ட் நெக்லையும் இந்த மாதிரி புட்டாஸ் போட்டு இந்த மாதிரி நெக் லைன்லையும் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணுற அந்த கட்ச் ஒர்க் பேட்டர்னும் நான் வந்து டியூட்டோரியல் போட்டிருக்கிறேன், பாருங்கள். அதோட கொஞ்சம் மிரர் ஒர்க், நடுவில் வந்து ஒரு அந்த ஃப்ளவரோட நடுவில் மிரர் யூஸ் பண்ணியிருக்கிறேன், சுற்றி லேசி டேசி டிசைன். ஸோ இதே தான் ஸ்லீவ்ஸ்லேயும் அதே மாதிரி தான் வருது. அந்த மிரர் ஒர்க்கோட டுட்டோரியலும் நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நான் இதில் வந்து கிளாஸ் மிரர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம கிளாஸ் மிரர் யூஸ் பண்ணும்போது நான் இதில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கிறேன், 4 ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன், எல்லாமே 4 ஸ்ட்ராண்ட்ஸில். இது ஒவ்வொரு புட்டாவும் பாருங்கள், ஒரு ஃபிங்கர் அளவுக்கு தான் கேப் விட்டுருக்கேன். ஸோ நெருக்கமாக பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சாதாரணமாக ஒரு சின்ன அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன புட்டாஸ் போட்டிங்கனாலே, நெருக்கமாக போட்டிங்கனாலே ரொம்ப அழகாக இருக்கும். சாரீலையும் இந்த மாதிரி பண்ணலாம், இது ப்ளவுஸ் ஃபுல்லாக ஆல் ஓவர் ப்ளவுஸ்லையும் இந்த மாதிரி பண்ணலாம், அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை திக் பார்டர் வேணும்னா இந்த மாதிரி ஏதாவது பார்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 ஸ்லீவ்ஸ்லேயும் போட்டாச்சு.
ஃப்ரண்ட் நெக், பேக் நெக் எல்லாத்துலேயுமே அதுமாரி அப் பண்ணியிருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.